ஹலோ கைஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துருந்தா ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ்லாம் போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கும் தேவைங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகா, தனியா, அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாங்க இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நம்ம ரெடியாக தனியாக வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறோங்க. அது நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டுடுறோங்க. இப்போ கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போடக்கூடாதுங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம லாஸ்ட்டில் தாங்க கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுடணுங்க. போட்டு நல்லா அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மிக்ஸி ஜாரில் போடுறோங்க. எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லாஸ்ட்டாக மிக்ஸி ஜாரை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பெருங்காயத்தூளையும் அதில் நல்லா தூவி விட்டு அதை நல்லா கிரைண்டாக அரைச்சிடணுங்க. நல்லா கிரைண்டாக அரைச்சிட்ட பிறகு அது நைஸாக இருக்கணுங்க. அந்த பொடி பார்க்கவே நைஸாக இருக்கணுங்க. அது நல்லா நைஸாக அரைச்சிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது 1 வீக் ஆனால் கூட நல்லா இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லெண்ணெயும் உப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க.